விவசாயம் சார்ந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதோ இல்லை விவசாயிகளுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறு சிறு உதவிகள் என்ன பண்ண முடியுமோ, நம்மளும் ஒரு அணிலோட சேவை மாதிரி தான், ஒரு ரொம்ப சிறு சேவையாக இருக்கும். வணக்கம். ப்ரொஃபஸர் இஸ்மாயில் சுல்தான் அவர்களுடைய மண்புழு தாத்தாவின் மண்ணல புரட்சி அப்படிங்கிற ஒரு வர்க்கோகிராஃபி, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ப்ரொஃபஸராக இருக்கிற காலகட்டத்தில் அந்த மண் சார்ந்தும் மண்புழு சார்ந்தும் அவருடைய ஆராய்ச்சிகளும் அவருடைய படிப்பினைகளும் வாழ்க்கை சார்ந்த அவர்களுடைய எல்லா படிப்பினையும் ஒரு நூலாக தொகுத்து கொடுத்துருக்காரு. அது ஏற்கனவே தமிழில் வந்திருக்கு, இங்கிலீஷில் வந்திருக்கு, இப்போ திரும்பி தமிழ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த புக்கோட லான்ச்சுக்கு இங்கே வந்திருக்கேன். ப்ரொஃபஸர் அவர்கள் உழவன் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அட்வைஸராக வேணும்னு கேட்டோம். இந்த 6 வருஷத்தில் நாங்கள் எப்போ கூப்பிட்டுருந்தாலும் ஒரு கைட் பண்ணியிருக்காரு, கூடயே இருந்திருக்காரு. மக்கள் மேலேயும் இயற்கை மேலேயும் விவசாயிகள் மேலேயும் மாணவர்கள் மேலேயும் பெரிய அக்கறை உடையவர், பெரிய நகைச்சுவை உணர்வு உண்டு. தமிழ்நாடு திட்டக்குழுவிலையும் உறுப்பினராக இருக்கார். ஸோ எப்போவுமே எதிர்காலம் பற்றியும் குழந்தைகள் பற்றியும் சத்தான உணவு பற்றியும் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறவர். தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு பொக்கிஷம். அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்கிட்டது என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன். அந்த நூலை அவசியம் எல்லாரும் வாங்கி படிங்க. ஒரு 150 பேஜ் தான். ஸோ பயப்பட தேவையில்லை, சின்ன புக்கு தான். ஆனால் அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதை பத்திரிகை நண்பர்களும் இங்கே அதை கவர் பண்ணி அதை எடுத்துகிட்டு போனதுக்கு உங்களுக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூ. அவசியம் கொடுத்து விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது அவரே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. மண் ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத மண்புழு இருக்கா இல்லையாங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். மண்புழு இருக்குனாலே அந்த மண் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி நம்ம உண்ற உணவு எங்கேருந்து வருது, அது எப்படி உற்பத்தி ஆகுது. நம்ம ஒரு கார் வாங்கினா ஆராய்ச்சி பண்ணுறோம், ஒரு துணி வாங்கினா ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவு எங்கேருந்து வருது நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது. அது எப்படி விளைவிக்கப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை அவர் அழகாக சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அதுதான் அவருடைய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். எளிமையாக மாணவர்களுக்கும் புரியுற மாதிரி, விவசாயிகளுக்கும் புரியுற மாதிரி, நுகர்வோருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அது விவசாயிகளுக்கு இங்கே தேவைகள் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம இதை ஒரு நடிகனாக நான் இருக்கேன், மக்களோட அன்பு கிடைச்சிருக்கு, ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோங்கும் போது விவசாயம் சார்ந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதோ இல்லை விவசாயிகளுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறு சிறு உதவிகள் என்ன பண்ண முடியுமோ, நம்மளும் ஒரு அணிலோட சேவை மாதிரி தான், ஒரு ரொம்ப சிறு சேவையாக இருக்கும். ஆனால் திரும்பவும் விவசாயத்தை நம்மளால் நினைவூட்டிகிட்டே இருக்க முடியுது. ஒரு வருஷத்தில் ஒரு தடவை ஒரு விழா நடத்துகிறோம். அந்த விழாவில் மறுபடியும் விவசாயம் சார்ந்து வேலை செய்கிறவங்களை கூட்டிட்டு அங்கீகாரம் கொடுக்குறோம், அவங்கள கொண்டாடுறோம். அப்படிங்கிறது மறுபடியும் மக்களை விவசாயத்தை நினைவூட்டிகிட்டே இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா படுது. அதை பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுதாங்க இப்போ இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க நிறைய இடத்துல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தேவைன்னு கேட்குறாங்க, அதை வாங்கி கொடுக்குறோம். இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் வச்சு ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் ஒரு சிறு உதவி பண்ணோம். நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணுறோம்னு சொல்ல முடியல, ஆனால் அது அவங்க கூடயே இருக்கும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறோம். அப்படின்னு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.